Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths 3rd chapter trigonometryல exercise 3.4ல 17th sumல first ரெண்டு subdivision sums பார்ப்போம் இந்த வீடியோல. Prove that sin of a plus b into sin of a minus b is equal to sin square a minus sin square b prove பண்ண சொல்லிருக்காங்க. First LHS எடுத்துக்குவோம். Formula எழுத வேண்டியதுதான். Formula எழுதுங்க. sin of a plus b க்கு sin a cos b plus cos a sin b. அதே மாதிரி sin of a minus b க்கு sin a cos b minus cos a sin b. ஓகேவா? இப்போ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணும். இது பாருங்க sin a cos b தான் இருக்குது, இங்கேயும் sin a cos b தான் இருக்குது. அப்போது a plus b into a minus b. ஸோ a plus b into a minus b என்ன வரும்? a square minus b squareனு வரும். ஸோ அப்போது sin a cos b the whole square minus cos a sin b the whole square. இல்லையா? ஹோல் ஸ்கொயர்னால் ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் வரும். அப்போ sin square a cos square b minus cos square a sin square b. ஓகேவா? இங்கே என்ன sin square a sin square bன்னு வரணும் இல்லையா? அப்போ இந்த காசுன்றது நமக்கு தேவைப்படாது. அதை சேஞ்ச் பண்ணுவோம் நம்ம. sin square a sin square b அப்படியே இருக்கட்டும். இந்த காசு நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ அதை எப்படி பண்ணலாம்? sin square a cos square a நான் எப்படி எழுதுறேன்னா 1 minus sin square b எழுதலாமா? எப்படி? மைனஸ் இங்கேயும் அதே மாதிரி 1 minus sin square a into sin square b. ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த sin square a உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. sin square a minus sin square a sin square b. இப்போ இந்த மைனஸும் உள்ள மல்டிப்ளை பண்ணணும், sin square bயும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது sin square b மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு sin square a sin square b. இப்போ எது கேன்சல் ஆகும்னு பாருங்கள். இது ப்ளஸ் மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்குது நமக்கு sin square a மைனஸ் sin square b which is equal to RHS. ப்ரூவ் பண்ணியாச்சு. ப்ரூவ்டு. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். cos of a plus b into cos of a minus b is equal to cos square a minus sin square b is equal to cos square b minus sin square a. இதுவும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணிடுவோம். LHS எடுத்துக்குவோம். cos of a plus b ஃபார்முலா எழுதுங்க. cos a cos b ப்ளஸ் இருக்கிறதால நடுவில் மைனஸ் வரும். sin a sin b. அதே மாதிரி இதுக்கு ஃபார்முலா cos a cos b மைனஸ் இருக்கிறதால ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் sin a sin b. இதுவும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அந்த ஃபார்முலா தான் வரும் இல்லையா? a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பின்னு இருக்குது. ஸோ அப்போது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போது cos a cos b மைனஸ் sin a sin b the whole square. உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா ஸ்கொயர் உள்ளே போட்டுருங்க. cos square a cos square b minus sin square a sin square b.
இதில் வந்து 2 கேட்டிருக்காங்க. காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி கேட்டிருக்காங்க, காஸ் ஸ்கொயர் பி சைன் ஸ்கொயர் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், காஸ் ஸ்கொயர் ஏவை அப்படியே வச்சுக்குவோம். காஸ் ஸ்கொயர் ஏ இதை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. அதே மாதிரி ஏ வச்சுக்கிட்டோம் இல்லையா, பியை வச்சுக்குவோம். இங்கேயும் ஏவே வச்சிடலாம். சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி இருக்குது இல்லையா, இங்கே நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும், காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பியை வெளியில் வச்சிடலாம். ஏ எடுத்துகிட்டோம் நம்ம, இங்கே பி தான் வேணும் இல்லையா, பியை சேஞ்ச் பண்ணாமல் வச்சிடலாம். இதை வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன்ட்டு சைன் ஸ்கொயர் பி. அங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றதை சேஞ்ச் பண்ணிடுவோம் நம்ம. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. இந்த மைனஸையும் உள்ள மல்டிப்ளை பண்ணணும், சைன் ஸ்கொயர் பியும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் சைன் ஸ்கொயர் பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. இதுதான் அங்கே ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ அதை ப்ரூவ் பண்ணிடுவோம். ஆர்ஹெச்எஸ். இன்னொன்று கேட்டிருக்காங்க இல்லையா, அதை இதையும் எழுதிடுங்க, அதையும் எழுதிடுங்க. காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இங்கே cos of a plus b into cos of a minus b is equal to cos square a minus sin square b. Proved. ஓகேவா? அடுத்தது இது ப்ரூஃப் பண்ணோம்ல, காஸ் ஸ்கொயர் பி சைன் ஸ்கொயர் ஏ. அதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையே எடுத்துக்குவோம் நம்ம. ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி, காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி, காஸ் ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ சைன் ஸ்கொயர் பி. ப்ரூவ் காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ வரணும். காஸ் ஸ்கொயர் பி, அப்போ காஸ் ஸ்கொயர் பி அப்படியே வச்சுக்கலாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, சைன் ஸ்கொயர் ஏ. அப்போ அதை அப்படியே வச்சுக்கோங்க. சைன் ஸ்கொயர் ஏ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் பி. சொல்ல மல்டிப்ளை பண்ணுங்கள். காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் sin ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. மைனஸையும் உள்ள மல்டிப்ளை பண்ணோம், sin ஸ்கொயர் ஏவும் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் sin ஸ்கொயர் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin ஸ்கொயர் ஏ காஸ் ஸ்கொயர் பி. ஸோ இப்போ இது கேன்சல் ஆகிடுமா? பேலன்ஸ் இருக்கிறது காஸ் ஸ்கொயர் பி மைனஸ் sin ஸ்கொயர் ஏ. ஸோ இதுவும் ப்ரூஃப் பண்ணிட்டோமா? therefore cos of a plus b into cos of a minus b is equal to cos square b minus sin square a. So proved. a plus b a minus b ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.